தயவு சொல்லுங்கய்யா. ஐயா, நம்ம சரவானந்த சுவாமிகள் வந்து ஆ நம்ம தியான முறைகள் சொல்லியிருக்காங்கல்ல, ஆமாங்கய்யா. அதை பண்ணிக்கிட்டு வரோம். சரிங்க. அதை மட்டும் பண்றது போதுமாங்கய்யா? அது நித்திய கர்ம விதிகள்ல சொல்லியிருக்காங்கல்ல, உணவு பழக்க வழக்கம், அப்புறம் கற்சாலை இதெல்லாம் இருக்க சொல்லியிருக்காங்களே, அதுவும் பண்ணணுமாங்கய்யா? உணவு முறை சொல்கிறீங்களா? உணவு முறைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த தேக சுத்திக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இது கரிசாலை இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, சாப்பிடணும். அப்படி காலைல கிளம்பி கரிசாலை சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் சாமி சொல்லியிருக்காங்களா? அது வந்து எதுக்குன்னா, நம்ம உடம்பை வந்து நோய் இல்லாத வச்சுக்கணுன்றதுக்காக தான் நித்திய கர்ம விதியில் உணவையே மருந்தாக மாற்றிக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் சொல்லியிருக்கார். அதில் வந்து கரிசலாங்கண்ணின்றது ஒரு சர்வ ரோக நிவாரணி. சர்வ ரோக நிவாரணியில் நிறைய சித்தர்களுடைய இதில் வந்து நிறைய இருக்கு. சர்வரோக நிவாரணின்னா பல வியாதிகளை ஓட்டம், பல வியாதிகளை வராமல் தடுக்கும். அதுக்கு பேர் தான் சர்வரோக நிவாரணி. அதில் தலை சிறந்து ஒரு மூலிகை எதுன்னா கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து தினசரி நம்ம சாப்பிட்ணும். அதை வந்து கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. அது வந்து பல விதத்தில் வந்து அது நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக அமையும், நோய் இல்லாமல் வச்சுக்கொண்டதுனால கரிசலாங்கண்ணியை சுவாமி வந்து சாப்பிட சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு பச்சையாக கிடைக்கும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நமக்கு அடிக்கடிக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அதை சமையல் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரெண்டுத்தையுமே நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பவுடராக கூட கிடைக்கும். நீங்கள் சல்வ கணேச ஐயாக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். இந்த திருவண்ணாமலையில் கூட விற்கிறாங்க, இந்த வள்ளலார் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்கிக்கினா அது முக்கூட்டு சுரண மாதிரி விற்கிறாங்க. அது வள்ளலார் சொன்ன மெத்தடு தான். அதில் வந்து கரிசாலை இருக்கும், தூதுவளை இருக்கும், முசு இருக்கும், சீரகம் இருக்கும். அதை சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு பாதி அளவுக்கு சொன்ன பிறகு வடிகட்டி சுகர் எல்லாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டுடலாம் வெறும் வயிற்றுல. இது வந்து ரெகுலராக சாப்பிடுங்க. சில பேருக்கு வந்து கரிசாலை வந்து உஷ்ணமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னா சும்மா வந்து ஒரு ஸ்பூன் போகிறதுக்கு பதில் 1/4 ஸ்பூன் போட்டுங்க முதல்ல. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் முதல்ல ஒரு வாரத்துக்கு 1/4 ஸ்பூன், ஒரு 7-10 சிட்டிகை வர்ற மாதிரி போட்டு ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு நல்லா கொதித்த பிறகு வடிகட்டி பனங்கற்கண்டு போட்டுங்க. பனங்கற்கண்டு கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும். நாட்டு சர்க்கரை வெள்ளத்துக்கு பதில் பனங்கற்கண்டு போட்டுங்க. கூடுமான வரையில் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதில் சத்துலாம் போயிடுது. அது சத்துலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. மேற்கொண்டு அது வெள்ளையாக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் போட்டு தான் ப்ளீச்சிங் பண்ணி தான் வெள்ளையாக கொண்டு வர்றாங்க. அதனால் அது கூடுமான வரையில் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. அப்படி உங்களுக்கு உஷ்ணமாக இருக்குதுன்னா பனங்கற்கண்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. ஆரம்ப கட்டத்தில் உஷ்ணமாக இருக்குதுன்னாலும் அதை விடக்கூடாது. இந்த உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது வந்து பழக்கம் ஆகிடுச்சோன்னா சரியாக போயிடும். எதுவுமே பழகிடுச்சோன்னா உடம்பு ஒத்துழைக்கும். அதனால் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கம்மியாக 1/4 ஸ்பூன் போடுங்க. ஒரு 15 நாளைக்கு அது சாப்பிட்டுவாங்க. சூடு ஆகாது. அப்படி ஆகிற மாதிரி இருந்தோன்னா ஒரு 11 மணிக்கு மோர் சாப்பிட்ருங்க. அப்படியும் சூடாகிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன், ஒரு 11 மணிக்கு மோர் சாப்பிடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்க. இதுதான் மற்றபடி வந்து எக்காரணத்தை கொண்டும் முட்டை புலால் அதெல்லாம் சாப்பிட அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? என்னங்கய்யா? சாப்பிட்லாங்க, பால்லாம் சாப்பிட்லாம். அதெல்லாம் வந்து சாமியே வந்து அதை சொல்லியிருக்காரு, பசும்பாலாக சாப்பிட்டுங்க. அது நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க. சாமி வள்ளலார் சுத்த சன்மார்க்கிகள் பால் தயிர் மோர் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சுத்த சன்மார்க்கி அப்படின்னாலே அவங்க வந்து உள்நிலையை பெற்றுக்கொண்டவர்கள், அகநிலையில் நிலைத்தவர்களுக்கு பேர் தான் சுத்த சன்மார்க்கி. அப்போ அது நான் சுத்த சன்மார்க்கி நீங்கள் முடிவு பண்ணிட்டா
அவங்க பால் சாப்பிட வேண்டியதில்லை. நான் இப்போ அடியன் மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னும் சுத்த சன்மார்க்கம் ஆகலை, முயற்சி பண்ணுறோம். அதனால் நாம் சாப்பிட்டாகணும். உடலில் உழைப்பு தேவைப்படுது, சம்பாத்தியம் தேவைப்படுது. சுத்த சன்மார்க்கிகள் பால் தயிர் மோர் சாப்பிடணும்னா முதல்ல சுத்த சன்மார்க்கம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும், சுத்த சன்மார்க்கினா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணணும். சுத்த சன்மார்க்கிகள் பால் தயிர் மோர் பால் அது ஒரு விவாதம் தனியாக வச்சுப்பாங்க சில பேர். அதில் அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துடாதீங்க. ஏன்னா சாமியே சொல்லுவார், சரவண சாமி பசும்பாலை சேர்த்துக்கன்ட்டு. எல்லாம் ஔவையார் பாடல் அகவல்லையே வருதில்ல பாலுன்ட்டு, பதம்பரம் காட்சியே பசுநரும் பால் வருதா, இளம் பசு நெய்யே வருதா. அப்போல்லாம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, பாவம்னா அதை ஏன் போடுறாரு? பாலும் தேனும் பருப்பும் நான் உனக்கு ஔவையார் பாடுறாங்க இல்லைங்களா. அதனால் பால்ன்றது மாடு மட்டும், இந்த பசு மட்டும். சில பேர் சொல்லுவாங்க, மற்ற மதத்தில் இருக்கிறவங்க இந்த புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க இதை எடுத்துப்பாங்க. அப்போ பால் கூட மாட்டினுடைய ரத்தம் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, சொல்கிறாங்களா? அது அவங்களே ஒரு அதை நியாயப்படுத்துறதுக்காக, அவங்க பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறதுக்காக பழி இதில் போடுவாங்க. அதாவது அது மாடு வைக்க சாப்பிடுது இல்லைங்களா, வைக்க புல். அதில் ஒரு பகுதி ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மடியில் கன்றுக்காகவும் மக்களுக்காகவும் அது ஆட்டோமேட்டிக்காக பாலாக மாறிடும். அதில் எல்லா சத்தும் அடங்கிடுது. ரத்தமாகி அப்புறம் பாலாலாம் மாறாது. நமக்கெல்லாம் ஒரு 4 லிட்டர் ரத்தம் இருக்குன்னா மாட்டுக்கு ஒரு 10 லிட்டர் ரத்தம் இருக்கும். ஒரு மாடு ஒரு நாளைக்கு நாட்டுப்புறத்தில் கிராமப்புறத்தில் நியாயமாக ஊசி போடாத கறந்தா என்ன 4 லிட்டர் கறக்கும் இல்லைங்களா. பண்ணைகளில் 10 லிட்டருக்கு மேலே கறப்பாங்க. அதுவும் வெளிநாட்டிலலாம் 25 லிட்டர்லாம் வரலாம் கறக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. கிராமப்புறத்தில் நியாயமாக ஊசி போடாத அந்த பாலில் 4 லிட்டரு தான், அதுவே அதிகபட்சம். 4 லிட்ரு 10 நாளைக்கு 40 லிட்ரு, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 100 லிட்ரு பால் கறக்குது இல்லைங்களா. மாட்டினுடைய ரத்தம் இருக்கும், மேக்சிமம் 10 லிட்ரு இருக்கும். 10 லிட்ரு எப்படி 100 லிட்ரு பாலாக வரும்? ரத்தமாக இருக்கும். அது வேறு ப்ராசஸ்ஸு. பாலுன்றது அது அன்னாடம் சாப்பிட்றது அப்படியே வந்துடும். அதில் இன்னொன்று, பால் கன்றுக்கு தான். இப்போ மாடு கறக்கிற பால், இப்போ நாய் கறக்கிற பால் நாய்க்குட்டிக்கே பத்தாது. பன்னி 10 குட்டி போடும், அந்த குட்டிகளுக்கே பத்தாது. ஆடு 2 குட்டி 3 குட்டி போடும், அதுக்கே பத்தாது. ஆனால் மாட்டுக்கு மட்டும் நிறைய கறக்கும். அந்த மாட்டுக்கு அந்த கன்றுக்கே மொத்தம் சாப்பிட்டா கன்றுக்கு கண்ணு தெரியாமல் போய்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மொத்தத்தையும் அதனால் சாப்பிட முடியாது. மீறி அது சாப்பிட்டோன்னா அதுக்கு அஜீரண சக்தியாகி கன்றுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு, 1 வருஷ குழந்தை தாய்ப்பால்லாம் முடிஞ்சு போச்சு, உடம்பு சரியாமல் இருக்குன்னா அது திடப்பொருள் சாப்பிட முடியாது. அதனால் பாலில் எல்லா மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அதை பால் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. எல்லா தெய்வ புலர்களும் பாலை மையமாக வச்சு பாட்டு பாடியிருக்காங்க. வள்ளல் பெருமான் ஏகப்பட்ட இடத்துல பால் பற்றி பாடியிருக்காரு. அதனால் தேவையில்லாத விவாதத்தெல்லாம் நம்ம கலந்துக்கூடாது. ஒரு முறை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த மாதிரி விவாதம் பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்திலேருந்து விலகிடணும். ஆமாம், நம்ம டைம் வேஸ்ட்டு. அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்குன்னு பண்ணுறதுக்குன்னு சட்டமாக உட்காந்துருவாங்க, சாப்பிட்டு வந்துக்குன்னு மணிக்கணக்கில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் பால் சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 100 150 ml சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பதார்த்தத்தை எடுத்துக்கணும்னா இரவு நேரத்தில் கீரை, தயிர், மோர் இதெல்லாம் குளிர்ச்சியான பதார்த்தங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அஜீரண கோளாறு ஆகிடும். அதனால் பகல் நேரத்தில் கீரை சாப்பிட்டுக்கணும். கீரையில் அடுத்தடுத்து செய்கிற கீரை பொன்னாங்கண்ணி அடுத்தடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ காலையில் சாப்பிட்லாம், பகலில் சாப்பிடலாம்.
முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். மற்ற கீரை ஏகதேசம் சாப்பிட்லாம். சாப்பிடவே கூடாதுன்னா அந்த கீரை, அந்த மாதிரி கீரை வகைகளை இறைவன் படைச்சே இருக்க மாட்டார். அதில் வந்து சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை எப்போனா அப்போ சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லா கீரையிலையுமே சத்து பொருள் இருக்கு. அதனால் ஏகதேசம் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப அடிக்கடிக்க சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அடுத்தடுத்து செய்யக்கூடிய பதார்த்தங்கள் வந்து முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் அடிக்கடி செஞ்சிடலாம். இதில் வந்து எல்லா சத்து இருக்குது. 3 வேளையும் சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் நித்திய கரும விதியில் பார்க்கலாம். அடுத்தடுத்து செய்யக்கூடிய பதார்த்தங்கள், ஏகதேசம் செய்யக்கூடிய பதார்த்தங்கள். அதே மாதிரி இந்த சுரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் ஏகதேசம் தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காய்கறிகள்லாம் ஒன்றும் கிடையாது. கோவக்காய் இதெல்லாம் ஏகதேசத்தில் சாப்பிடலாம். அதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. எப்போனா மாதத்துக்கு 2 முறை சாப்பிட்டுக்கலாம், ப்ராப்ளம் ஆகாது. அப்போ அடிக்கடிக்கு பூசணிக்காய் உங்கள் தோட்டத்துலேயே இருக்குன்ட்டு அடிக்கடிக்கு செஞ்சீங்கன்னா அது வந்து குளிர்ச்சியானது. அது வந்து அந்த உடம்புல குளிர்ச்சியான பகுதி ஓரளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சோன்னா அதுவே சீதள சம்பந்தமான வியாதிகளாக மாறி உடலுக்கு தொந்தரவு கொடுக்கும். உடலுக்கு தொந்தரவு கொடுக்க பட்சத்தில் மனதும் பாதிப்படையும். அதனால் அல்டிமேட்டாக நம்ம இருக்கிற என்னன்னா நம்ம கடவுள் சிந்தனைக்கு போக முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இரும்புறோம்னா இருமிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தியானம் பண்ண முடியுமா? ஒரு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது, சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி உடம்பு இப்போ கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்குலாம் சாப்பிடவே கூடாதுன்னு எதையுமே முடிவு இல்லைங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய சொரூபந்தான். அதை வந்து சில பகுதிகளில் இப்போ வெளி மாநிலங்களில் பல பகுதிகளில் டெய்லி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பல இடத்துங்களில் அந்த சப்பாத்தி கிழங்க சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் எடுத்துக்கலைன்னா கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது கிழங்கு வகைகள் தான். அவங்களுக்கு அது செட் ஆகிடும், அது உங்களுக்கு செட் ஆகிடும். அவங்க அதனால் எந்த பிரச்சனை வராது. ஆனால் வந்து ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்க உணர்வு அது பாதிக்கும். உணர்வுகள் ஒவ்வொரு உணவும் உணர்விலே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். உணவில் இப்போ இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு உணர்வு மோசமான உணர்வு இருக்கும். எல்லா விதத்துலேயும் மோசமான உணர்வு இருக்கும், மனம் கடினத்தன்மையாகும். ஆனால் உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்கார். அதனால் சீதனம் ஒருத்தனை பர்சன்ட்னு ஒரு கணக்கு அவங்க வச்சுருப்பாங்க சித்தர்கள். உஷ்ண பகுதி இவ்வளோ பர்சன்ட் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் அது சின்ன வியாதியாகி அது அப்புறம் பெரிய வியாதியாக மாறும். அதனால் உணவில் கூடுமான வரையில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏகதேசம் வந்து எங்கன்னா விருந்துக்கு போகிறவங்க அங்கே சாப்பிட்றோம், சுரக்காய் வச்சிடுறாங்க, அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? அது வந்து அது ஒரு மனசு கஷ்டமாயிடும். இன்னொன்று அப்போ அந்த சுரக்காய் இறைவன் இல்லையா? அதனால் எல்லாமே வந்து அப்போ சுரக்காய் நாம சாப்பிடக்கூடாது. அந்த சுரக்காய் வீண் போகலாமா சொல்லுங்கள்? வீண் போயிடலாமா? அது சுரக்காய் போட்டிருக்காங்க, அதை வீணாக குப்பையில் போடலாமா? அப்போ மற்றவங்களெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், நான் வந்து தொடவே மாட்டேன்ற என்ன நியாயம்? அதனால் ஏகதேசம் சாப்பிடலாம். அது வந்து மற்றவங்களுக்கு அது பக்குவப்படுத்துறதுக்கு அது போயிடும். அது தனி மேட்டர். சில பேருக்கு அது ஒன்றும் கூட ஆகாது. இறைவனுடைய செயலே எப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு உணவுலையும் உணர்வுகள் வந்து உணர்வில் போய் அது ஒரு மாற்றத்தை ஏற்படும். அதனால் நம்முடைய உணர்வு நிலையை நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அந்த மைனஸில் போகக்கூடாது. இந்த பொறாமை, இந்த காமம், கோபம், அப்புறம் இது உடல் ரீதியாக பாதிப்பு. அதனால் உணவு வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி எல்லாத்துக்குமே அது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. அதனால் செலக்ட் பண்ணி சாப்பிடணும். பால் முதலானவற்றை குறைவாக சாப்பிட்டாலே போதும். தயிர் வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு 50 ml சாப்பிட்டுக்கணும் டெய்லி. அது ஒரு நல்லது. கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மதியத்தில். கூடுமான வரையில் பசுனுடைய இது பார்க்கணும்.
வாய்ப்பே இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா நீங்கள் பால் தயிர் தவிர்த்து கொண்டா உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, சிக்காகாதுன்னா அது ஓகே. பாக்கெட் பால் இருக்குன்னா ஓகே, அதில் நல்ல பாக்கெட் பால் அதை யூஸ் பண்ணிங்க. என்னமோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சுற்றி எல்லாமே பஞ்சபூதங்களும் பாய்சனாக தான் இருக்குது. காற்று பாய்சன், நிலத்தடி நீர் பாய்சன், மனிதர்கள் பாய்சன், எல்லா மனிதர்கள் மனம் பாய்சன். நீங்கள் எங்கே போனாலும் லஞ்சம் கொடுக்காம வேலை ஆகாது. ஃபுட்டு கீரையில் மருந்து அடிக்கிறான், பழத்தில் மேலத்தில் மருந்து அடித்து தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றான். ஏன்னா சீக்கிரம் அழுகி போகுது, வீணாக போகுது. எல்லாமே இப்போ பாய்சனில் தான் நம்ம வாழ வேண்டிய காலகட்டம். இப்போது அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற தவிடுக்கும் உள்ளக்கிற அரிசிக்கு இடையில் ஒரு லேயர் இருக்கும், அதுதான் கம்ப்ளீட்டாக மினரல்ஸு, நார்ச்சத்து. அதனால் அந்த காலத்தில் அரிசி சாப்பிட்டாலே நமக்கு எல்லாமே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறான், ரைஸ் மில்லில் நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தி போடுறான், நல்லா பாலிஷ் பண்ணுறான், பலன்னு இருந்தால் தான் நம்ம அரிசி வாங்குறாங்க, சுத்தமாகவே எடுத்துடுறான். அப்போ என்ன, அது வெறும் சக்கை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த கிரெயின்ஸில் இருக்கிற நமக்கு தேவையான இது டோட்டலாகவே வாஷ் அவுட் பண்ணிடுறான். அப்போது புன்செய் பெருமானார் வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்றார். காரணம், அதில் அறிவை மந்தம் பண்ணும் புன்செய்கள். கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் அந்த கிரெயின்ஸ் உடம்புக்கு நல்லது. பட் உணர்வில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது, மந்தத்தன்மை ஏற்படுத்தும். அதனால் புன்செய் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அதே வள்ளல் பெருமான் இப்போ நமக்கு பகிரங்கமாக எப்பவும் மாதிரி வெளிப்படையாகவே சொல்லணும்னா கொஞ்சம் சேர்த்துங்கப்பா, வேறு வழியில் அவன் தான் எடுத்துறானேன்னு தான் சொல்லுவார். அதனால் இந்த மாதிரி தானியங்கள்லாம் ஒன்றா சேர்த்து அதை முளை கட்டக்கூடாது. முளை கட்டினா அது பாவமாயிடும். அதை ஒன்றா சேர்த்து வெயிலில் காய வச்சு தனித்தனியாக வறுத்து கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த இந்த கவுனி அரிசி, கோதுமை போட்டு இந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் காராமணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எல்லாமே போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு ஈவினிங் டைம்லேயோ எப்போ நமக்கு அது விருப்பம் இருக்குதோ. ஏன்னா அந்த இதில் கிரைன்ஸ் எடுக்க முடியாது இல்லையா, இதில் எடுக்க முடிஞ்ச இதை எடுக்க முடியாது. கேழ்வரகுல கிரைன் எடுக்க மாட்டான், எடுக்க முடியாது. அதுக்கு அதை கண்டுபிடிச்சி அதையும் எடுத்துடுவான். அதனால் இப்போ அந்த கிரெயின்ஸில் மினரல்ஸ் இருக்குது, அதுக்காக நம்ம அங்கே போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. மினரல்ஸ் இல்லைன்னா, மினரல்ஸ்ன்றது பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அயனு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இப்போது மற்ற நிலத்தடி நீர் சாப்பிட்டா அதில் நிறைய இது இருக்குது, பாய்சனாக இருக்குது. அதனால் நம்ம இது பண்ணுறோம், ஆர்ஓ சாப்பிட்றோம், கேன் தண்ணி சாப்பிட்றோம், அது மினரல்ஸை சுத்தமாக எடுத்துடுது. அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் மினரல்ஸே இல்லை, கீரையில் எல்லாத்துலேயும் மருந்து அடித்து போடுறான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஏகப்பட்ட வியாதி வருது, மூட்டு வலி, ஹார்ட்டு ப்ராப்ளம், சுகரு. அப்போ நம்ம மினரல்ஸ் கொஞ்சம் நார் சத்து சேர்க்கறதுக்காக நம்ம அதனுடைய தயவை தேடுறோம். எல்லாமே எல்லாமே இறைவனுடைய அம்சமாக பார்த்து அதை நம்ம ஃப்ளெக்சிபிளாக போய்க்கணும் ஆகார விஷயத்தில். அதுக்குன்னு ஒரு அறிவு நமக்கு கொடுத்துருக்கார், நாமளே உட்காந்து திங்க் பண்ணால் தெரியும். அதான் எல்லாத்துக்கும் மேலே புருவ மத்திய தியானத்தை விடாத போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, இந்த புருவமத்திய தியானம் சொல்கிறாங்க இல்லையா, என்னங்க ஐயா, புருவமத்திலே கவனம் வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், அந்த புருவமத்திலே பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளோட அன்றாட வேலையை பண்ணுறப்ப மத்தியிலே கவனம் இருக்கணுமாங்கய்யா, இல்லை நமக்கு டைம் இருக்கிறப்ப அதை கரெக்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறேங்க. புரியலையா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ புருவமத்திலேயே சிச்சபின் கண்ணு கவனத்தை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், கண்ணு சரிங்க. நம்ம வேலையில் இருக்கோம், வேலைக்கு பார்க்குறோம். இப்போ சிச்சபின் கண்ணு இப்போ இந்த கவனத்தை வைக்கணுமாங்கய்யா, இப்படியா இல்லை வேலை எப்படி பாதிக்கப்படுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக வேலை பாதிக்கப்படும். அப்ப என்ன பண்றது? அப்ப நீங்கள் அது வேலையெல்லாம் விடக்கூடாது, கடமையை செய்யலைன்னா இங்கே வள்ளலார் கோச்சுப்பார்.
ம். உங்கள் கடமையை கரெக்டாக செய்யணும். உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களாம் காப்பாற்றணும், தம்பி சங்கதியெல்லாம் காப்பாற்றணும், கடமையை செய்யணும். அதனால் கடமையை கரெக்டாக செஞ்சுருங்க. ம். சரிங்க. கடமையை கரெக்டாக செஞ்சுருங்க. உண்மையை உணர்கிற வரையில் கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக சரியாக, அதாவது அவங்க என்ன முதலாளிங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை விட நல்லாவே நம்ம மன திருப்தியோடு அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக சம்பளம் கம்மியாக கொடுத்தோட நம்ம வேலையை சீரும் சிறப்பமாக செஞ்சு குறையில்லாமல் செஞ்சு முடிச்சிடணும். ரைட்டு. சரிங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து வீட்டு கடமையாக முடிச்சுட்டு இப்போ ஓய்வான நேரம் நமக்கு எப்போன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் சாப்பிட்டு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நைட்டு ஒரு 9 மணி 9 மணிக்கு சாப்பிடுவேன். 1 மணி நேரம் இதுக்குன்னு முதல்ல ஒதுக்குங்க. ம். சரி. இந்த கடவுளுடைய உண்மையை உணர்றதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அதே மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்புங்கய்யா. கரெக்ட். 5 மணிக்கு எழுந்துக்கிட்டு ம். அப்போ 1 மணி நேரம் தியானம். ஆமாம், ஒரு விடிய காலம் பண்ணப்பட்டா ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவேன். அதான் 1 மணி நேரம் விடிகாத்தால், இரவில் 1 மணி, ஆரம்ப கட்டத்தில் 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இதில் சரிங்க. ஒரு அரை மணி நேரம் திருவருட்பா பாடல், உரைநடை பகுதி, திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தருடைய நூல்கள், இதை வந்து படிக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. சரிங்க. படிக்கிறதுக்காக ஒதுக்குங்க. ம். ஏன்னா உபாய ஞானம் இருந்து நமக்கு தெளிவான பிறகு தான் நம்ம தியானம்னா என்ன, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ம். புரியுங்களா? சரி. அதனால் சரியான வழிகாட்டுதல் நமக்கு திருவருட்பாவும் திண்டுக்கல் சுவாமி சரவண வழிகாட்டுதல் தான். இது இருந்தாலே போதும். இதுக்கிடையில் நீங்களுக்கு திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் இதை வாங்கி வச்சுங்க. எப்போவுமே விளக்க உரையெல்லாம் தேவையில்லை, மூளை மட்டும் வாங்க. திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள், ஔவைக்குறள் சின்ன புத்தகம் தான், இது மட்டும் வாங்கி வச்சுங்க. திருவருட்பாலில் வந்து 5ஆம் திருமுறை அது தனி தொகுப்பு, 6ஆம் திருமுறை தனி தொகுப்பு, உரைநடை பகுதி தனி தொகுப்பு, இந்த 3த்தையும் வச்சுக்குங்க. ஓகேங்களா? எல்லா திருமுறையும் படிக்கணுமா ஐயா? எப்படிங்க? உங்களுக்கு அந்த அரை மணி நேரத்தில் எது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிங்க. சில பேர் வந்து 6ஆம் திருமுறை மட்டும் தான் ஐயா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதான் நீங்கள் வந்து இப்போ அடியேன் சிற்றடியேன்னு சொல்கிறத கேட்டுக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்குறேங்க. நான் அடியேன் வந்து என்னை பொறுத்த வரையில் சொல்கிறேன். ஏன்னா 6 திருமுறையும் திருவருள் பாடுறது தான். இதில் வந்து 5ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறையை சரியாக படிக்காமல் 6ஆம் திருமுறை நமக்கு புரியாது. சரிங்க. புரியவே புரியாது. 5ஆம் திருமுறையில் எல்லாமே சொல்லிட்டார் வள்ளல் பெருமான். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற அந்த ஒரு பாட்டில் எல்லாமே இருக்குது. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத எல்லாமே இருக்குது. அதனால் மகாதேவ மாலையில் இல்லாத ரகசியமே இல்லை. மகாதேவ மாலை 100 பாடல், அதில் இல்லாத ரகசியமே கிடையாது. அதனால் அப்புறம் வந்து இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் மற்றவங்க பேச கேட்காதீங்க. ஏன்னா ஊர்வாயை மூட முடியாது. அவங்கவுங்க இதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் எடுக்கணும் அது இதுன்ட்டு சில இதெல்லாம் சொல்கிறாங்களே, அது எடுத்து விடிய காலத்தில் ஒரு நீங்கள் காலையில் எழுந்துக்கிட்டு பல்லு விளக்கிடுங்க. சரிங்க. பல்லு விளக்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் மட்டும் சாப்பிடுங்க. பச்சை தண்ணி சாப்பிடாதீங்க. தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்ல கொதிநிலையில் ஒரு 10 நிமிஷம் வச்சு, முடிஞ்சால் ஃப்ளாஸ்க் இருந்தால் அதை ஊற்றி வச்சுங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது வெந்நீர் சாப்பிடுங்க. காலையில் எழுந்த உடனே பல்லை விளக்கிட்டு ஒரு 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 டம்ளர், திட்டமான டம்ளரில் இளஞ்சூடாக வெந்நீரை சாப்பிட்டுங்க. வெந்நீரை சாப்பிட்டுங்க. ஓகே. அது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொழுது கரிசாலை அந்த சாறு இருந்தாலும் சரி, இல்லை கரிசாலை மட்டும் பவுட்ரு இருந்தால் அது ஒரு 3-4 சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வாயில் போட்டு மென்று அந்த சாரத்தை விழுங்கிடுங்க.
அந்த சாரத்தை தொண்டைக்குள்ளே போட்டோம். 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மெல்லுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மெல்லுங்க. அந்த சாரத்தை மென்று சாரத்தை மட்டும் உள்ளே போக விடுங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து அந்த வாயில் மிச்சம் திப்பி இருக்கு இல்லையா, அந்த திப்பியை எடுத்து பெருவிரல் மேலே வச்சு உட்காந்துக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு மேலே லேசாக அண்ணாக்குக்கு மேலே தேய்ங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிங்களேன்னா பித்தம் கபம்லாம் வெளியில் வந்துடும். அது சும்மா இதெல்லாம் வந்து சுத்த சன்மார்க்கம் கிடையாது. நம்ம பித்தம் சேராமல் பார்த்துக்குறோம், உடம்பை பார்த்துக்குறோம். ஸோ அதனால் இதை வயலை எடுக்கிறேன், அதனால் நான் சுத்த சன்மார்க்கி அப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இது ஒரு கடமை. எப்படி பல்லு விளக்குறீங்களோ மலம் கழிக்கிறீங்களோ, அது வியாதி வராமல் பித்தமோ கபமோ இதெல்லாம் சேர்ந்தோம்னா அது எதனா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்றதுக்காக அதை பண்ணுறோம். இது உலகத்தில் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்களா? வெளிநாட்டில் பண்ணுறாங்களா? ஆனால் எதான ஒரு வியாதினால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வயசாகி இருப்பாங்க, ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து நம்முடைய மனம் வந்து ஷார்ப்பாக போனோம். அந்த இறைநிலையை பற்றி உணரணுன்றதுக்காக நம்ம எல்லா விதமான இதெல்லாம் சுற்றுச்சூழல், இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழல் மாதிரி தான். இதில் ஒழுங்குபடுத்திக்கிறோம். நம்ம வந்து உடம்பை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே. எப்போதும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் சொல்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு தடை எதுன்னா உடல் உபாதிகள். உடல் உபாதி இருந்தால் எப்படி உற்சாகத்தோடு இருக்க முடியும்? ஆக நோய் வராமல் தடுத்துக்கணும், இருக்கிற நோய் வெளியேறணும். ஆனால் மருந்து சாப்பிடக்கூடாது. அப்போ வள்ளலார் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மருந்தே நமக்கு தேவையில்லை. எந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாலே அது சரியாக போயிடும். அன்றாட இதில் உணவே மருந்து. இப்போ உணவே மருந்துன்னு புதுசாக அது ஒரு இது போடுவாங்க, கேம்ப்பு போட்டு காசு வசூல் பண்ணி. அது எப்போ சொல்லிட்டார் வள்ளலார் உணவு முறைகளை. அதனால் இதை ஃபாலோ பண்ணிட்டால் போதும். நான் வடலை வாங்குகிறேன், நான் வெள்ளை சொக்கா போடுறேன், வெள்ளை வேஷ்டி தான் கட்டுவேன், தலையில் தலப்பா கூட கட்டிப்பேன், நான் வள்ளலார் சொன்ன மாதிரி சாதி சமயம் மதம்லாம் சின்னங்கள்லாம் நான் அணிய மாட்டேன், நான் திருநீரே நெத்தியில் வைக்க மாட்டேன், அதனால் நான் தான் சுத்த சன்மார்க்கி, நான் வந்து உரு வழிபாடெல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் கோயில் பக்கமே போகிறதில்ல, கோயில் பக்கம் போகிறவங்கள பார்த்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்லாம், அதனால் நான் தான் சுத்த சன்மார்க்கி அப்படின்லாம் அனல் பறக்க பேசுவாங்க. அதெல்லாம் எத்துக்காதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க. இந்த தலைப்பாகைன்னு சொல்றாங்களே, அதுவும் வந்து கம்பல்சரியா? எதுங்க? எது சொன்னீங்களே தலைப்பாகை, தலையில வந்து அதெல்லாம் தேவையில்லைங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். சில பேர் வந்து அதை போட்டுப்பாங்க, அந்த தலைப்பா கூட போட்டுக்கிறது, வெள்ளை தொப்பி போட்டுக்கிறது. இதுக்கு வெயிலில் போனால் கொடை பிடிச்சிக்கலாம். அந்த காலத்தில் கொடை வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அதனால் அந்த காலத்தில் எல்லாருமே தலையில் முக்காடு போட்டுப்பாங்க. செருப்பே கிடையாதுங்க, செருப்பு வாங்கிறதுக்கு எங்கள் சோதுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க அந்த காலத்தில் ஏழை. அதனால் தலைக்கு மேலே துண்டு போட்டுப்பாங்க. அதனால் வள்ளலார் அந்த காலத்தை போட்டுக்கிட்டார். அதனால் வந்து எப்போவுமே தலைக்கு வீட்டில் இருக்கும்போது கூட அவன் முக்காடு போட்டு இருப்பான். ஏண்டான்னா நான் சுத்த சன்மார்க்கி. வீட்டில் இருப்பாங்க, முக்காடு போட்டுப்பாங்க, தொப்பி போட்டுப்பாங்க. அவங்க தொப்பி இல்லாமலேயோ முக்காடு இல்லாமலோ தலைப்பா கூட இல்லாமலேயோ பார்க்க முடியாது. அவங்க நினைப்பெல்லாம் நாம் அதை போட்டிருக்கோம், நாம் இதை போட்டிருக்கோம், நம்ம ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டோம், உலக பந்தங்கள்லாம் விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஆணவம் தான் அங்கே இருக்கும். புரியுதுங்களா? நான் இதை கடைபிடிக்கிறேன், அதனால் நான் சுத்த சன்மார்க்கி அப்படின்ட்டுலாம் அது போயிருங்க. அதெல்லாம் நம்ம சகஜமாக இருந்துங்க. நான் சுத்த சன்மார்க்கி, நம்ம சுத்த சன்மார்க்கி ஆகவே இல்லை இன்னும். ஆனால் நான் சுத்த சன்மார்க்கின்னு வெளியில் பீத்திக்கின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். இந்த புறநிலைகளில் வச்சு சுத்த சன்மார்க்கம்ன்றது முழுக்க ஆன்ம நிலை சம்மந்தப்பட்டதுங்க. அது தேக நிலையோ மனநிலையோ கடந்தது. ஒரு சுத்த சன்மார்க்கி தன்னை வெளியில் காட்டிக்கவே மாட்டான், காட்டிக்க முடியாது.
சகஜமாக எல்லோரும் மாதிரி இருந்துங்க. சரி அதுக்காக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிற இடத்துல இது சகஜமாக உங்களுக்கு வெள்ளாடு கூடுமான மட்டியில் வெள்ளாடை போட்டுங்க, வேஷ்டி கட்டிக்குங்க. இல்லை நீங்கள் டியூட்டிக்கு போனால் ஃபேண்ட்டு போட்டுங்க, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? ஆமாங்க தப்புன்னு யார் சொன்னது? அது சன்மார்க்கம் மாறுபட்டதா? டார்க்கான சட்டையை போடாதீங்க, அது உடம்புக்கு கெடுதி. ஆமாங்க அது இல்லாமல் உணர்வுக்கும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ம் அது எல்லாமே புறத்தில் இருக்கிறது எல்லாமே உணர்வு நிலையில் அது அது சில சின்ன 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 பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் வெள்ளை சட்டை போடுறது. ஆனால் அதனாலேயே பெருசாகிடும். இப்போ அரசியல்வாதிங்க எல்லாம் கதர் தானே போடுறான், ஆமாங்க வெள்ளை வெள்ளையாக போட்டுக்கிறான். ஆமா அவன் உள்ள மொத்தமே டார்க்காக இருக்க. எவன் ஏமாறுவான், எவனை ஏமாற்றலாம், ஆமா எல்லா துறையிலையும் அதுதானே இருக்கு. ஆமா அப்போ ஃபுல் ஆமா வெளியில் வெள்ளை, உள்ளே கருப்பு. அதுதான் சொன்னார், புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து அப்படின்ட்டார். ஆக இதில் புறநிலைகளில் வச்சுக்கிட்டு நம்ம ஊரை ஏமாற்றிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சன்மார்க்கத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. அடியனோட சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த வரிசையில் புறநிலையில் ஏமாத்துறவங்களில் அந்த முதல் வரிசையில் அடியே நிற்கிறான். அதனால் ஆமாம், புறத்தலை கண்டு எதையுமே ஏமாறாதீங்க. ஒரு பேச்சை கண்டோ எதோ தோற்றத்தை கண்டோ பவ்யமாக அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க, அவங்களை கண்டோ புறநிலை தோற்றத்தை கண்டு ஏமாற வேண்டாம். நம்ம அகநிலையை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அகநிலை தெரிஞ்சுன்னா எப்படி தியானம் பண்ணுறீங்க? விளக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க துருவமத்துக்கு இருக்கிற மாதிரி. சரி. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சரிங்க. அந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் பார்ப்பேன். கண்ணை கொஞ்சம் கலங்குற மாதிரி இருந்தோம்னா கண்ணை மூடுவேன். உள்ள ஒரு பிரகாசம் தெரியும். அதை அப்படியே வணங்குவாங்க. அதை கொஞ்ச நேரம் தியானிப்பேன். அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இது எல்லாமே புறநிலை தான். சரிங்க. இது எல்லாமே புறநிலையிலேருந்து நம்ம உள்ளே போக முடியும். புறநிலைன்றது இறைவனுக்கு அந்நியம் கிடையாது. புறநிலை அகநிலைன்னு ஆண்டவருக்குன்னு அவருக்கு அந்த பேதம் கிடையாது. அதனால் விளக்கை ஏற்றி தீபத்தை பார்த்து அதை அப்படியே பொறுமதி கொண்டு வருது. இதுவரையில் புறநிலை சம்மந்தப்பட்டது தான் இது. இது ரெண்டுமே புறநிலை. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த வழியாக தான் நம்ம போகணும். இது தீபத்தை ஏற்றுறீங்களா? ஆமாம். அப்போ விடிய காலையில் தியானத்துக்கு மட்டும் ஒதுக்குங்க. அப்புறம் ஈவினிங் டைமு கிடைக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது இல்லை 20 நிமிஷமாவது ஒரு 10 பாட்டு திருவருட்பாவில் இருந்து தனிமையில் உட்காந்து ஏகாந்தமாக அமைதியான ஒரு மரத்தடியில் உட்காந்தாலும் சரி. கோயிலில் உட்காரணும், தீபத்துக்கு எல்லாம் கிடையாது. நீங்கள் மரத்தடியில் தனியாக இருக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாமல். நீங்களாக ஒரு வாய் விட்டு மெதுவாக ஒரு 10 பாட்டு பாடுங்க போதும். டெய்லி 10 பாட்டு தோத்திரம் புருவ மத்தியில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட, ஐயா எனக்கு அப்பா சாமி பகவானே எனக்கு உண்மையை உணர்த்து, எனக்கு என்ன உண்மைன்னு தெரில, எந்த உண்மையும் தெரில, அதனால் நீயே உள்ளே இருந்து எனக்கு உண்மையை உணர்த்தினா தான் நான் ஓய்வு பெறுவேன். அதனால் உண்மையை உணர்த்துன்னு 10 பாட்டு படிங்க. அகவலில் டைம் கிடைக்கும்போது ஒரு 100 வரியாக படிச்சுடுவாங்க. அகவல் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, டெய்லின்னு கிடையாது, ஒரு 100 வரி அதை மார்க் பண்ணிங்க. அடுத்த முறை படிக்கும்போது அடுத்த 100. அகவல் எங்கேயும் ஓடிவிட போதில்ல, நாம் எங்கேயும் ஓடிவிட போடுதில்லை. எந்த ஒரு சட்ட திட்டங்களையும் வரையறுத்து அதை பைண்ட் ஆகிட வேண்டாம். புரியுதுங்களா? இது 1595-96 வரி தான் இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு விதி வச்சுன்னா நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். உண்மையை உணரணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். ஓகேங்களா? தோத்திரம்ன்றது தனிப்பாடல்கள், மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன், இதெல்லாம் இறைவன்கிட்ட உருகி பணிவாட இருந்து அது பண்ணுங்கள். அடுத்தபடியாக
ஒரு 10 நிமிஷம் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி எத்தனை ஜீவராசிகள் சாப்பாடு இல்லாமல் வறுமையில் நோய் நொடியில் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, ஆமாங்க. அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கண்ணில் பட்டவங்க, நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க, உங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமா பொதுவாக உலகத்தில் அப்படியே நினச்சி பார்த்தா உலகத்தில் எல்லாரும் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா. ஆமாங்க. எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களும் சேர்த்த மாதிரி ஒரு 5 நிமிடமாவது உண்மையாக ஒரு 5 நிமிடமாவது எல்லா உயிர்களும் இன்பத்தோடு இருக்கணும் பகவானே அப்படின்னு அதை வேண்டிங்க. இது தவறாமல் பண்ணிக்கிட்டு வாங்க. இதனால் தியானம் கைகூடும். சரிங்க. சரி, அடுத்தபடியாக தியானத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்லாம் நீங்கள் எப்பவும் போல் பண்ணுறதை பண்ணிவிடுங்க. சரிங்க. பண்ணிவிட்டு 3வது ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் ம். 3வது ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இதுவரையில் புறத்தில் என்ன இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ம். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நீங்கள் படித்தது கற்றது கேட்டது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. ம். சரிங்க. எல்லாத்தையுமே மறந்துடணும். மறந்துட்டு இறைவனை எப்படி உணர முடியும்னா, புறத்தில் கட்டுறது எல்லாமே வந்து உபாய ஞானம், அது அவசியம். ஆனால் உள்ளே வரும்பொழுது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே மறந்துட்டு, இந்த புறநிலை இதெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு இடத்துல நீங்கள் கவனம் வைங்க. ம். என்னென்னா, இப்போ சுயானுபவத்தில் நீங்கள் முறைப்படி தான் நீங்கள் அறிய முடியும். நீங்கள் எதையும் கற்பனை பண்ணக்கூடாது. சரிங்க. கடவுளை கற்பனை பண்ண முடியாது. ம். நீங்கள் கடவுள் நிலையை அறிஞ்சிட்டு கற்பனைலாம் பண்ண வேண்டாம். ம். அந்த இறைவனே உங்களுக்கு உள்ளேருந்து வெளியில் வருவார். அவர் தான் வரணும். ம். அப்போ நீங்கள் எத்தையும் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, ஆமாங்க. நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, ம். அதில் சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்லைங்க. இல்லை. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் தானே படிச்சீங்க? ஆமாங்க. தமிழ் தான் படிச்சேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுரேந்திரன் தானே? சுரேந்தர். ஃபஸ்ட்டு பீரியடு உங்களை தமிழ் வாத்தியார் சுரேந்திரன் அப்படின்னு கூப்பிட்றாரு அட்டன்ஸு. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போது? வணக்கம் ஐயான்னு சொல்லுவேன், இல்லை உள்ளே நான் ஏன்னு சொல்லுவேன். உள்ளேன்னு தான் சொல்லுவாங்க. ம். இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்குங்க. ம். அந்த வார்த்தைக்கு அப்பால் போங்க. ம். அது வார்த்தை. ம். சரி. அது உள்ளேன்றது ஒரு வார்த்தை. ஆமாம். நீங்கள் எதை வச்சு உள்ளேன்னு சொல்கிறீங்க? நான் அந்த அந்த இடத்துல நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வுல உள்ளே நான் ஏன்னு சொல்கிறேன். இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாங்க. இருக்கிறேன் அல்லது உள்ளேன், உள்ளே அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? ம். அந்த எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளேன்றோம் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? எதை நீங்கள் உள்ளேன்னு சொல்கிறீங்க? எதை நீங்கள் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? உருவமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. உருவம் இல்லை, நம்மளோட கான்சியஸ்னஸ். சூப்பர். தமிழில் சொல்லுங்கள். உணர்வு. சூப்பர். அதோட நிறுத்துங்க. உணர்வை வந்து உங்களுடைய உணர்வு நான் பார்க்க முடியுமா? முடியாதுங்கய்யா. ஐயா, அது என்ன, அது உள்ளே இருக்குது. ஆமாம். அதனால் அதுக்கு பேர் உள் உணர்வுன்னு பேர் வைங்க. சரி. அது உள்ளே இருக்கிறதுனால அது உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ளுணர்வை பற்றி இங்கே தான் இருக்கிறேங்கிறது தான் அது வந்து அனுபவிக்க தான் முடியும். நாங்கள் இப்போது நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்க. ஆமாங்க. அந்த இன்பம் எங்கே உங்களுக்கு அனுபவப்படுது? தலை பக்கம், இந்த கண்ட பகுதியில். கண்ட பகுதின்னா எந்த இடத்துல? அது இல்லைங்க. எப்போ நான் அதை வந்து ஃபீல் பண்ணும் பார்த்தா அது எந்த இடம் கண்டுபிடி அதை இது பண்ண முடியலைங்க. அது எப்படி போகுது என்னன்னு தெரியல. அதான் கண்டத்தில் உடலில் ஏற்படுது. உடல் பகுதியில் ஏற்படுது. ஆனால் அது எங்கன்னு நம்ம விசாரம் பண்ணால் அது
சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதுதான். லட்டு நீங்கள் தானே சாப்பிட்றீங்க. சாப்பிட்றேன் நான் தான். இப்போ கண்டம், அது நாக்கு, மூக்கு இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த நாக்கில் சுவை தருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. நாக்கு சுவைக்குதா, நீங்கள் சுவைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கு நாக்கு உதவி செய்யுது. நாக்கு வழியாக நீங்கள் போகிறோம். நாக்கு வழியாக அது வந்து வெளியிலேருந்து அந்த இன்ப அலைகள், அது ஒரு கமாண்டு தான், அது போகுது. ஆனால் அது யாருக்கு இன்பமாக இருக்குது? நாக்குக்கு இன்பமாக இருக்கா, உங்களுக்கு இன்பமாக இருக்கா? எனக்கு தான் இன்பமா. அந்த எனக்குன்றது எதை சொல்கிறீங்க? அது உணர்வு தான் அனுபவம். அந்த உணர்வு எப்படி இருக்க முடியுது? இப்படி ஒரு இன்பமா இருக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம்னா ஒரு இன்பமாக இருக்குது. ரைட்டு. இப்போ இன்பத்தை விட்டுடுங்க, சும்மா இருக்கீங்க எதையும் சாப்பிடாம. இப்போவும் நீங்கள் இருக்கிறீங்களா? இப்போ இருக்கீங்க. அது லட்டே சாப்பிடல, எந்த பாட்டும் கேட்கல, எத்தையும் இல்லை, சும்மா உட்காந்து இருக்கீங்க. அப்போ இருக்கீங்க இல்லையா? அந்த அந்த இருத்தல் அப்படின்னாலும், இருக்கிறேன் அப்படின்னாலும், உள்ளேன் அப்படின்னாலும், இது எதை ஆதாரமாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எதை ஆதாரமாக வச்சு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னு தெரியலைங்க. இப்போ உங்களுடைய உடம்பு என்ன வெயிட்டு? ஒரு 60 கிலோ இருக்குங்க. இது எதனால் ஆனது? இறைச்சி. இது மொத்தம் இறைச்சி. இந்த இறைச்சி எங்கேருந்து வந்தது? உணவு. நேற்று நீங்கள் சாப்பிட்ட இட்லி, முந்தா நாள் சாப்பிட்ட சோறு, போன மாதம் சாப்பிட்ட களி, சின்ன இது உணவு. இது கன்வெர்ட் பண்ணிக்குது, ஒரு ஆற்றல் கன்வெர்ட் செல்லாக மாற்றிக்குது. ஆக மொத்தத்தில் இது ஒரு எடை போடக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு தான் இது. இந்த சப்ஸ்டன்ஸ் அனுபவிக்குதா? இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்டீங்க, லட்டு எங்கே போய் சேர்ந்துச்சு? இப்போ குடல் அந்த லட்டு அனுபவிக்குதா? நீங்கள் குடல் அந்த நாக்கு வந்து லட்டுனுடைய தன்மையை தனியாக பிரிச்சிச்சு. அந்த தன்மையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. எப்படி அனுபவிச்சிங்கன்னா, இன்பமாக அனுபவிச்சிட்டீங்க. அது ஒரு பெரிய அற்புதம். அதுதான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் பண்ணுற அற்புதம். அவர் நாக்கிலே இருக்கிறார். இன்சுவை என் நாக்கிலே மூக்கிலே அப்படின்னு நடராஜபதி மல்ல பாடுவார், 6ஆம் திருமுறையில் பாருங்க. அதில் என் நாக்கிலே மூக்கிலே சுவை செவி புலன் இசையிலே அப்படின்லாம் பாடுவார். எல்லாத்துலேயுமே ஆண்டவர் இருக்கார். ஆனால் எங்கேயும் ஆண்டவரை பார்க்க முடியாது. எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே தான் அவர் இருக்கார். அப்போ நீங்கள் இருக்கிற உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ, எந்த ஆதாரத்தை வச்சு உங்களால் இருக்க முடியுதோ, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கார். அதாவது ஒரே சீட்டு, ஒரே நாற்காலி, அங்கே 2 பேர் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடம் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது, தலைப்பகுதியில் இருக்குது. அந்த நாற்காலியும் பார்க்க முடியாது, அங்கே உட்காந்துக்கிற 2 பேரையும் பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து அருவம். ஏன்னா அது ஒரு ஸ்பேஸ். இருத்தல்ன்ற உணர்வு என்கின்ற அது ஒரு சுடர். உணர்வு என்கின்ற கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சுடர், அல்லது அறிவு என்கின்ற ஒரு ஆகாயம். அது வந்து ஒரு அணுத்துவமான ஆகாயம். ஒரு குண்டூசி நுனி எப்படி இருக்கு, எவ்வளோ இடம், அதில் 1,00,000 பாகம்தான் அந்த இடம். அந்த இடம் ஸ்பேஸ்
உணர்வு வெளி, அறிவு ஆகாயம், நுண்ணுணர்வு. அதுதான் சித்து. சித்துன்னா அறிவு. அதுதான் சித்து என்கின்ற அறிவு ஆகாயம். அதுதான் சித்து ஆகாயம், சித்தாகாசம். சித்து அம்பரம். அம்பரம்னா வானம், ஆகாயம். சித்துன்னா அறிவு. அறிவு ஆகாயம். அதுதான் சிதம்பரம்னா. சிதம்பர ரகசியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சிதம்பர ரகசியம் யார்? நாம தான் அந்த ரகசியம். ஏன் அந்த ரகசியம் பேர் வச்சாங்க? அந்த ரகசிய பொருள் தான் நாம இருக்கோம். ஆனால் அந்த நாம இருக்கிற அந்த உண்மையை நம்மால் அறிய முடியாது இருக்கிறதுனால அதை சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை பற்றி நானே தெரியாமல் இருக்கிறதுனால அது ரகசிய பொருளாக இருக்கு. என்னை அறிந்தலன் இத்தனை காலமும் பாடுறார் யார்? திருமூலர். என்னை அறிந்திலன் இத்தனை காலமும், என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலன். என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலன்னா எனக்கு அந்நியமாக, எனக்கு பிரிதன ஒன்றை நான் அறிந்திலேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நானாக இருக்கிறேன். அதுதான் சிதம்பர ரகசியம். ஆக உணர்வு அது இருக்கிறேன், அதுதான் உணர்வு என்கின்ற சுடர் அப்படின்னு சொல்லலாம். சித்து என்கின்ற ஆகாயம், சித்தாகாயம், சித்தாகாசம், சிதம்பரம், நுண்ணுணர்வு நிலை, உள்ளம். அதுதான் அது நாம தான் இருக்கிறோம். அது புதுசாக நீங்கள் தயார் பண்ணக்கூடியதல்ல, ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கீங்க. அந்த உணர்வை பற்றி நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் மனதை விரிந்த நிலையை உள் செலுத்தி உங்களுக்குள்ளவே செலுத்தி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதுதான் உண்மையான தியானம். சரிங்க. அந்த உணர்வு நிலை எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அந்த உணர்வை நம்ம அதான் நம்முடைய பார்வையை அகமுகமாக செலுத்தணும். அதுக்கு மனதை தீட்டி உள்ள செலுத்தினா அதுவே உண்மை தானாக வெளியில் வந்துடும். அதுவே தலைப்படும். அப்போ அந்த உணர்வுன்றது நாம் மறுத்தாலும் மறந்தாலும் அது தானாக விளங்கிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுபவம் ஆகணும். அது தானாக விளங்குது. அது தானாக விளங்குது. அதுதான் இயற்கை. ஏன்னா அது என்றும் உள்ளது. ஆக நீங்கள் என்றும் உள்ளவர்ன்றதை ஒரு செகண்டு உங்களால் உணர முடியும். உணரணும், உணர்த்துவார். அப்போ தான் நமக்கு தியானமே ஆரம்பிக்குது. அது வரையில் நாம் முயற்சி பண்ணுறமே தவிர எப்போ தியானம் தொடங்குன்னா அந்த உள்ளுணர்வை பற்றி ஒரு அணுவளவு தெரிஞ்சுக்கின்னு அங்கே தான் நம்ம நிலைக்கணும். அப்போ அது உள்ள வெளியே போயிட்டே இருக்கும். அது கடைசியில் அருளாக மாறணும். அதுதான் நான்ற வண்ணத்திலே விளங்குது. அப்படி விளங்குறது எதுன்னா அந்த திருவருள் தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற வண்ணத்தில் விளங்குது. ஆனால் அது ஒரு ஆழ்கடல் போல், ஆழ்கடல் பறந்து விரிந்த கடல் போல் அது தன் உண்மையை காட்டாமல் நம்மளை மேலே கொண்டு கடலுக்கு ஓரமாக தள்ளி வச்சு நம்மளை ஒரு சிறிய அலையாக ஆக்கி வச்சுருக்கு. அது ஒரு அனுபவத்துக்காக தான். இதை பிடிச்சிக்கிட்டு நாம் ஆழ்கடலுக்கு போயிடணும். அதை தான் ஆழ்நிலைக்கு போயிடணும். அதுதான் ஆழ்நிலை தியானம். வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக கட்டணம் கட்டி எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கும் இடத்தை நாம் அறிஞ்சிக்கணும். அதுதான் இருந்த திசை சொல்ல அறியேன். நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறோம். அந்த நான் என்கின்ற உணர்வு சுடர் அது நடராஜ பெருமானுடைய தொடர் நிகழ்ச்சி, இயற்கை விளக்கம். அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அது எக்காலம் தன்னை அந்த தான் என்கின்ற இயற்கை இங்கு இந்த மனிதனில் தலை நடுவிலே நிராதார நிறையில் அது நான் என்கின்ற தொடர் நிகழ்ச்சி. அது இப்போ சூரியன் ஒளி கோலம்
அதுலேருந்து அது தொடர்ந்து அதிலிருந்து சுடர் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான். அதை நம்ம பிடிச்சிக்கணும். தயவு. நன்றி. வந்தனம்.